ஆகாய் 2 7 கூட நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆகாய் 2 சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு முதல்ல இந்த 7 முதல் பகுதியா அவர் சொல்றாரு, சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன் என்று சொன்னால், இன்றைக்கு கூட நம்ம பொதுவாக சொல்லுவோம், தேவனுடைய ஊழியக்காரர்கள் கடந்த காலத்துல இந்த ஊழியக்காரங்களாம் ஒரு தேசத்தை அசைத்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பேச்சு வழக்கிலே நாம் சொல்லுவது உண்டு. ஆம், இங்கே சகல ஜாதிகளையும், அதாவது வெறும் இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமல்ல, எல்லா ஜாதிகளையும் அசைய பண்ணுகிறவர். இதுக்கு முன்னாடி பிதாவாகிய தேவன் எப்படி அறியப்பட்டிருந்தார் என்றால், அவர் இஸ்ரவேலின் தேவனாக, சேனைகளின் கர்த்தராக அவர் அறியப்பட்டதை நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவன் என்று சொல்லி நாம் அறியப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இப்படியெல்லாம் நம்ம அப்படியெல்லாம் அழைக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுதோ இவர் சகல தேசத்தையும் அசைக்கக்கூடியவராக, சகல ஜாதிகளையும் அசைக்கப்படுகிறவராக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்து நாங்கள் சொல்ல போகிறது. சகல ஜாதிகள், எல்லா ஜாதிகளும், கானானியராக இருக்கட்டும், மிதியானியராக இருக்கட்டும், எல்லா ஜாதிகளும் கூட ஆண்டவருடைய நாமத்தினாலே ஒரு அசைவு, தேவனை கண்டுகொள்ளுகிற ஒரு காரியம் ஏற்பட்டது. இயேசுடைய பிறப்புக்கு பின்பு, இயேசு இந்த பூமியிலே மனிதனாக பிறந்த பின்பு எல்லா மனுஷரும் தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான காரியங்கள் நடைபெற்றது. நீங்க தான் சொல்ற, சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியா சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். அப்ப சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் பாருங்க. வேதாகமத்தில் நம்ம பார்க்கும்போது இயேசுவை எல்லா ஜாதியினரும் விரும்பினார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை அறியறாங்க, கலிலேயர்கள் விரும்புகிறார்கள். இப்படி கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா தேசத்தாரும், கானானியர்கள், எங்கெல்லாம் போறாரா, சமாரிய தேசத்தாரு, இப்படி எல்லாருமே ஆண்டவரை அதிகமாக விரும்புகிறதை பார்க்கிறோம். அதனால தான் நீங்க சொல்றார், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். அப்போ எப்படி ஜாதிகளை அசைய பண்றாரா? ஆண்டவர் அசைய பண்றதுக்கு தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை, எல்லா ஜாதியாலும் விரும்பப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். அப்பொழுது சகல ஜாதிகளும் அசைக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இந்த உலகத்திலே அவர் பிறந்து நமக்காக வாழ்ந்து அவர் செயல்பட்ட பின்பு அநேக ஜாதிகள், எல்லா சகல ஜாதிகளும், ஆபிரகாம் ஆண்டவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், சகல ஜாதிகளும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார். அந்த ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறுகிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லா ஜாதிகளும் தேவ ஜனங்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக சேர்க்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதிக்கு பார்க்கிறோம், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ அந்த ஆலயத்தை ஆண்டவர் சொல்லாரு, அப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் மகிமையில நிரம்பலையா அப்படின்னு சொன்னா நிரம்பினது. ஆனால் இப்பொழுது சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் அந்த இடத்துக்கு வந்த பின்னாடி அவர் தம்முடைய விசேஷித்த மகிமையினால அந்த ஆலயம் நிரப்பப்படுகிறது. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது
அங்கே சத்தியங்கள் அங்கே அறிவிக்கப்படுகிறது. தேவாலயத்திலே அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. அநேகர் தேவாலயத்தை தேடி வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லி இயேசு ஊழியத்தை ஆரம்பித்து அவர் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது பண்டிகை காலத்திலெல்லாம் பாருங்க, ஒரு பெரிய கூட்டம் இயேசுவை தேடி வருகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த மகிமை நிறைந்த ஆண்டவரை பார்க்கும்படியாக எல்லாரும் வர்றாங்க. எல்லாரும் அற்புதங்களை அடையாளங்களை பெற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் சொல்லாரு, இங்கே சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அவர் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு மகிமையை கொண்டு வந்து சேர்க்கிற காரியங்கள் எல்லாம் ஆலயத்துல நடக்குது. வேதத்துல நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு வந்திருக்கும் போது வந்திருந்த வியாதியஸ்தர்கள் எல்லாத்தையும் தொட்டு சுகமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி நிறைய அற்புதங்களை அடையாளங்களை நம் வேதத்துல பார்க்கிறோம். நிறைய பேர் அவர் மேல விசுவாசம் வைத்தார்கள், தேவனை புகழ்ந்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நிறைய ஜனங்க தேவாலயத்தை தேடி வந்தாங்க. இப்படியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக அவதரித்த மனிதனாக வந்தது, இது எல்லாம் கர்த்தருடைய நாமத்துக்கு அவருடைய ஆலயத்துக்கு மகிமை கொண்டு வந்து சேர்த்தது. அதான் சொன்னார், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்துக்கு சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிரம்ப பண்ணுவேன், நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் ஆலயங்களிலே அவருடைய நாமத்தினாலே மகிமையை பெருகச் செய்தார். இன்றைக்கும் சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன் என்று சொல்வார், அசை பண்ணி கொண்டிருக்கிறார். நாம் இருக்கக்கூடிய எல்லைகளிலே அநேக ஜாதி ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் எல்லாம் அசைக்கப்படும்படியாக, தேவ ராஜ்யத்துக்குரியவர்களாக அவர்கள் திருப்பப்படும்படியாக, நித்திய ஜீவனை அவர்களும் சுதந்திரித்துக் கொள்வர்களாக இருக்கும்படியாக கர்த்தர் அசைய பண்ணுவாராக. சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் அவர். எல்லாராலும் பாருங்க, நிறைய இடத்துல சொல்லுவாங்க, இயேசு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன, ஒருவேளை சத்தியங்கள் சிலருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் இயேசுவை பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப சிலராக தான் இருக்கும். ஒரு சிலருடைய வாயில தான் நம்ம அதை கேட்கலாம். ஆனால் இயேசுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்றவங்க எல்லாரும், சகல ஜாதிகளும் கூட அவருடைய நாமத்தை அவரை சொல்லுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகல ஜாதிகளாலும் விரும்பப்படுகிறவர், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுகிறவர், தேவாலயத்தை தேவ மகிமையினால் நிரம்ப பண்ணுகிறவர். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் வந்து அநேக ஜாதிகளை அசைய பண்ணுவாராக. உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் வந்து அநேக ஜாதிகளை அசைய பண்ணுவாராக. அநேக ஜாதிகளால் விரும்பப்படுகிறவராக இருப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய ஆலயம், நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நமக்குள்ளும் அவர் வாசம் பண்ணி, நமக்குள்ளும் அவர் பிறந்து அவருடைய மகிமையினால் நம்மை நிரப்பி ஆசீர்